சிங்கம் ஒண்ணு உணவு தேடி வர்றப்ப வழியில இரை ஏதும் கிடைக்காததால அந்த காட்டுக்கு பக்கத்துல இருக்க தோட்டம் ஒன்ன பாக்குது. அங்க நிறைய ஆடுகளும் எருதுகளும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அத பார்த்ததும் அதுல ஏதாச்சும் ஒன்ன வேட்டையாடி எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு தோட்டத்துக்குள்ள நுழையுது. சிங்கம் தோட்டத்துக்குள்ள நுழைகிறத தோட்டக்காரன் பாத்துறான். எப்படியாச்சும் சிங்கத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற யோசனையில எல்லா கதவுகளையும் பூட்டி வைக்கிறான். தோட்டக்காரனோட இந்த செயலை சிங்கம் பார்த்திடுது. தோட்டக்காரன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி முதலாவதா நம்ம பசிய தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிங்கம் அங்கிருந்த ஆடு ஒன்ன பிடிச்சிடுது. அதுக்கப்புறமா மற்ற ஆடுகளையும் பிடிக்க ஆரம்பிக்குது. இப்படி ஆடுங்களை பிடிச்ச சிங்கம் அடுத்ததா அங்க இருந்த எருதுங்க மேல பாயுது. இத கண்ட தோட்டக்காரன் எழுதுங்களையும் சிங்கம் பிடிச்சிடும் அப்படிங்கிற அச்சத்துல கதவுகளை திறந்து விடுறான். வழிகள் திறக்கப்பட்டதை பார்த்த சிங்கம் தோட்டத்தை விட்டு வெளியேறிடுது. அதுக்கப்புறமா சிறிது நேரம் கழிச்சு தோட்டக்காரனோட மனைவி அந்த இடத்திற்கு வர்றா. ஆடுங்க கொல்லப்பட்டு கிடக்கிறத பாக்குறா. என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கிறா. தோட்டக்காரன் நடந்ததை சொல்றான். அதை கேட்ட அவனோட மனைவி, பலம் வாய்ந்த அந்த சிங்கத்தை தனியா பிடிக்கலாம் அப்படிங்கிற உங்களோட தவறான எண்ணத்தாலதான் இவ்வளவு இழப்புகளும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி தன்னோட கணவனை திட்டிக்கிட்டு இருக்கா. இந்த கதையிலிருந்து நம்ம ஒன்ன நல்லா விளங்கிக்கணும். எப்பவுமே ஒரு செயலை செய்யும் போது அதனால வரக்கூடிய பின் விளைவுகளை அறிஞ்சு செய்தோம் அப்படின்னா இழப்புகள்ல இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். நன்றி.